மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யாராவது ஏதேனும் தவறான தகவலை சொல்லுவார்கள், அதை நீங்கள் நம்பி ஏமாண்டு விட வேண்டாம். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் ஓரளவு நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராசியிலே உள்ள குரு 7இல் உள்ள சந்திரனை பார்ப்பதால் நல்ல யோகம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் சரியாக செய்து விடுவீர்கள். மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். விடுமுறை காலத்தில் கூட உட்கார்ந்து அடுத்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரிகளுக்கு அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். வழக்கமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை விட அதிக அளவிலே பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதிகரிக்கும். நல்ல வருமானம் வரும். பொருளாதாரம், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவை எல்லாம் நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி குரு பார்வை பெறுகிறது. குருவும் புதனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் மிதுனத்திற்கு யோகம். அது மட்டுமல்ல, 6 நீச்சம் என்பதால் நீங்கள் வலுவாக இருக்கிறீர்கள். ராசி அதிபதி குரு பார்வை பெறுகிறது. 6 நீச்சம் அடைந்து விட்டது. மிதுன ராசிக்கு 6 செவ்வாய். அந்த செவ்வாய் 2ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்தால் மிதுனத்திற்கு யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதெல்லாம் செவ்வாய் நீச்சம் அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிக நன்மைகள் நடக்கும். இப்பொழுது செவ்வாய் 2ஆம் இடமான கடகத்திலே நீச்சம் அடைந்திருக்கிறது. எனவே மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் நீதிமன்றத்திற்கு வெளியிலேயே பேசி தீர்த்து கொள்ளும் அளவிற்கு இப்பொழுது சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். எதிரி தொல்லை இல்லை, எதிரியே இல்லை அல்லது எதிரி தொல்லை இல்லை என்று சொல்லலாம். எனவே நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். உங்கள் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நேரம். 11 2ஆம் இடம் வந்ததால் செல்வ செழிப்பு ஏற்படும். 11 2 பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. அது இன்னொரு யோகம். செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை. செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் சந்திரன், சந்திரன் வீடான கடகத்தில் செவ்வாய் வீடு மாற்றம் பெற்றிருக்கின்ற ஒரு பரிவர்த்தனா யோகம் என்று இதை சொல்வார்கள். அந்த யோகம் மிதுனத்திற்கு நன்மை செய்யும். தனலாபாதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றதால் யோகம். எனவே இது மிக சிறப்பான நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது பேசி முடிக்கப்படும். வியாபாரத்திலே ஈடுபட்டுள்ள கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். அதற்கு தேவையான நிதி வசதி ஏற்படும். உங்களுடைய துறையில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். கடகராசிக்கு இப்பொழுது எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறப் போகின்றன. எனவே இது அற்புதமான நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய தினம் வெகு சிறப்பான நிலையிலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். 12 4ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். வெகு அற்புதமான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எல்லா கிரகங்களுமே ஓரளவு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நன்மை செய்கின்ற நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருப்பது ஒரு யோகம். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெறும். சொத்து வாங்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். புதிதாக ஏதேனும் ஒரு வீடு, மனை, நிலம், தோட்டம், தோப்பு, துறவு, கழனி, காடு என அசையா சொத்து வாங்குவதற்கு இப்பொழுது வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. அதற்கான முயற்சியிலே நீங்கள் இறங்கினால் நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும். அதற்கு இப்பொழுது நேரம் காலம் கனிந்து விட்டது. மார்கழி மாசத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? வாங்கலாம். குடுத்தனம் தான் போகக்கூடாது, வாங்கலாம். குடுத்தனம் போறது மார்கழியில போகக்கூடாது, தை பிறந்துதான் போகணும். ஆனா வாங்கலாம். அட்வான்ஸ் கொடுக்கலாம், அக்ரிமெண்ட் போடலாம், பத்திரப்பதிவு செய்யலாம். பத்திரப்பதிவு மார்கழியில பண்ணலாம். பத்திரப்பதிவு மார்கழியில பண்ணிட்டு குடுத்தனம் போறது தைல போகணும். எனவே இப்பொழுது அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மத்திற்கு விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 8 நீச்சமடைந்ததால் யோகம். ராசி அதிபதி வலுவாக குரு பார்வை பெறுகிறது. அஷ்டமாதிபதி நீச்சமடைந்து விட்டது கடகத்தில். 8 வலுவாக இருக்கக்கூடாது. ராசி அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இப்பொழுது அத்தகைய கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே கன்னி ராசிக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல முன்னேற்றம், எல்லா விதத்திலும் முன்னேற்றம்.
தொழில், பணவரவு, பணம் கொடுக்கல் வாங்கல், வியாபார வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகள் உங்களை புகழ்ந்து பாராட்டுவார்கள். உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பதற்கு பரிந்துரைப்பார்கள். யுவர் நேம் வில் பி ரெக்கமெண்டட் ஃபார் ப்ரமோஷன். அந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பம் எல்லாம் உங்களுக்கு இப்போது கிடைக்க போகிறது. எனவே தொழில் ரீதியாக மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராசி அதிபதி குரு பார்வை பெறுகிறது. 4ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதி சுக்கிரன், துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அது இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 9 குடைய பாக்யாதிபதியாகிய சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. ராசியில் சந்திரன், 7இல் குரு. இது மிக சிறப்பான யோகம். 9 குடைய சந்திரன் குரு பார்வையிலே ராசியிலே இருக்கிறது. எனவே செல்வ செழிப்பு ஏற்படும். தந்தைக்கு நன்மைகள் நடைபெறும். தந்தை மகிழ்ச்சியாக இருப்பார். தந்தையால் பிள்ளைக்கு நன்மை, பிள்ளையால் தந்தைக்கு நன்மை. இன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பார்களே, அத்தகைய ஒரு நேரம். விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாம் சான்றோராக திகழ்வார்கள். பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். பெற்றோர்களோடு நல்லிணக்கம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 8 குடையவன் 12இலும் 12 குடையவன் 8இலும் இடமாற்றம் பெற்று மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றாலே அது யோகம். இதில் பரிவர்த்தனை வேற. 8 குடையவன் 12ல 12 குடையவன் 8ல இடமாற்றம். இது ரொம்ப பெரிய யோகம். இதன் பயனாக தனுசு ராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். எனவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு யார் மனமும் கோணாத விதத்திலே ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்கள் குடும்பத்திலே ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியில் சுக்கிரன், குரு பார்வை 2 போருமே. ராசியிலே சுக்கிரன் அமர்ந்தாலே நன்மை செய்யும். அது குரு வேற பார்க்குது, இன்னும் அதிகமான நன்மை பண்ணும். எந்த கிரகத்தை குரு பார்த்தாலும் அது அதிக நன்மை செய்யும். அது குருவிற்கு வேணுங்கிற கிரகமா வேண்டாத கிரகமாங்கிறத பத்தி கவலை இல்லை. குரு பார்த்துட்டா நல்லது, அவ்வளவுதான். அந்த விதத்திலே இப்பொழுது சுக்கிரனை குரு பார்த்தாலும் சுக்கிரன் நன்மை தான் செய்யும், அதிக நன்மை செய்யும். எனவே மகரத்திற்கு யோகம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வியாபாரத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு கிடைத்தல், குடும்ப வாழ்க்கை கற்கண்டாய் தித்திக்கும் அற்புதமான நேரம். எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 6 குடையவன் 10ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். 3 குடையவன் 6ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்கெல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். வியாபாரிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். தடைகள் அனைத்தும் விலகும். தடையே கிடையாது. தடைக்கு தடை போட்ட நாள். எனவே இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 5 குடையவன் 9இல் 9 குடையவன் 5இல் 5, 9 என்னும் 2 திரிகோணங்களிலே பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. 5 குடையவன் 9ல 9 குடையவன் 5ல. இது ஒரு பெரிய யோகம். பெரிய யோகம்னா என்ன சார் நடக்கும்? உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். நீங்கள் எதை பெற தகுதியானவரோ அதை பெறுவீர்கள். உங்களுடைய வயது, தகுதி இவற்றிற்கு ஏற்ப உங்களுக்கு எது நடந்தால் நல்லதோ அதை கடவுள் கொடுப்பார்.
எது நடந்தால் நல்லது என்பது கடவுளுக்கு தெரியும், அதை கடவுள் கொடுப்பார். சில நேரத்துல நம்ம ஏதோ ஒன்னத்தை பார்த்து ஆசைப்படுவோம், அது கிடைக்காது, கடவுள்கிட்ட கோச்சுக்குவோம். நான் உன்னை எவ்வளவு நம்பியிருந்தேன், கடைசியில எனக்கு அந்த பொருள் கிடைக்கவே இல்லையே, கைவிட்டு போயிடுச்சே, நியாயமா? உன்னுடைய பக்தனுக்கு இதுதான் நீ செய்யற ஒரு நன்றி கடனா? உன்னை என்னமோ பக்த வாத்சல்யம், பக்த வத்சலம் அப்படின்லாம் சொல்றாங்களே, வாத்சல்யம் இருந்தா எனக்கு நீ அதை செஞ்சிருக்கணுமே, நான் ஒண்ணு மேல ஆசைப்பட்டேன், அது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு கடவுள்கிட்ட போய் ஆகுவோம். கடவுள் அப்ப பதில் சொல்ல மாட்டார், அவர் அப்படியே கல்லாதான் இருப்பார். அப்புறம் விட்டுருவோம். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும், நம்ம ஆசைப்பட்ட பொருள் தவறான பொருள், அது கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கடவுள் அது கொடுக்கல அப்படிங்கிறது பின்னாலதான் தெரியும். அப்ப நினைச்சுப்போம், கடவுளே என்னை காப்பாத்திட்ட, நீ நல்ல நேரம், நல்ல வேலை அது எனக்கு கிடைக்கல, அது கிடைச்சிருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், என்ன நீ காப்பாத்திட்டான்னு பின்னால உணர்வோம். ஏன்னா நமக்கு எது வேணுங்கிறது அந்தந்த நேரத்துல தெரியாது. நம்ம எதையெல்லாமோ பார்த்து ஆசைப்படுவோம், ஏதோ ஒரு பதவிக்கு ஆசைப்படுவோம், ஏதோ ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவோம், இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு ஆசைப்படுவோம், சம்திங் நம்ம ஏதாவது ஒன்றத்தை பார்த்து ஆசைப்பட்டுட்டே இருப்போம். ஆனா கடவுளுக்கு தெரியும் எது இவனுக்கு கிடைத்தால் நல்லது என்று. கடவுள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் கொடுப்பார். அதுதான் கடவுளுடைய கருணை. கடவுள் என்பவன் கருணை கடன், அவன் தப்பா எதையும் கொடுக்க மாட்டான், அவன் கரெக்டா தான் கொடுப்பான். இப்பொழுது உங்கள் விருப்பம் நிறைவேறும், உங்களுடைய நியாயமான விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும், அதை கடவுள் கொடுப்பார். அதனால கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது எனக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடு, நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், we are all beggars, we are not choosers, நீ எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிங்க, அவர் உங்களுக்கு நிறைய நல்லது கொடுப்பார். இன்றைய நாள் மீனத்திற்கு மிகச் சிறப்பான நாள். 5-9 கூடவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் கிடைத்தற்கரிய அபூர்வமான சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இது அற்புதமான நாள்.